வெல்கம் டு ஹேமா தனிகா சேனல். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக பானிபூரி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கைப்பிடி புதினா, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகாய் இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறோம். அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி அதையும் கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம அரைச்ச அந்த விழுதை அந்த புளி தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த ப்ரிப்பரேஷனை நம்ம ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னா இல்லை, ஒரு லைட்டாக ஒரு ஹீட் மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு பானிபூரி ரெடிமேட் கிடைக்கும் இல்லையா, பொரிச்சு எடுத்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறமா போடுங்க, அப்போ தான் பானிபூரி போட்ட உடனே உப்பி வரும். அப்புறம் பானிபூரி உப்பி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் லோ வச்சுடுங்க, இல்லைன்னா டக்குன்னு கருகிடும். இப்போ நம்ம இது மாதிரி நமக்கு தேவையான அளவு பானிபூரியெல்லாம் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம பானிபூரிக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு வெங்காயம், அப்புறம் கேரட்டு இதெல்லாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நறுக்கி சீவி வச்சுக்கணும். பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த ப்ரிப்ரேஷனுக்காக நான் கேரட் எடுத்து வச்சுருக்கேன், கேரட்டை சீவி வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் அதையும் கலந்துக்கலாம். அப்புறம் சாட் மசாலா வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதுக்கு மேலே போடுறதுக்கு மல்லி இலை இருந்தால் அதுவும் கூட நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பானிபூரி பறிச்சாச்சு, அதுக்கு தேவையான வெங்காயம் கேரட் வச்சாச்சு, பானி ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டக்குன்னு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.